சோதரம் 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 ஆண்டவரே சந்தர ரிபானா சாரியபலரியானமா கதர பௌடரதன ரிபேட்டாலதன சந்தரா ஹalleluya 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 சோதரம் 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 ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஹalleluya 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 ரத்தம் செய்யும் ஆண்டவரே நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினால் இறக்கத்தினாலும் ஆண்டவரே இந்த காலையில் நம்முடைய சமூகத்தில் கூடிய எங்களை கொடுத்த கிருபைக்காய் சோத்திரம் வந்திருக்கிற பிள்ளைகள் இன்னும் வர வேண்டியவர்களுக்காய் ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்சாகப்படுத்தி எல்லாரையும் கொண்டு வந்து அதிசயங்களை காண பண்ணோம். தேவகரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஹalleluya. சோதரம் 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 நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினீ துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை இன்பமாக மாற்றினீ துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சிலுவதனை அனுமதித்து நன்றி சிந்தை தனை மாற்றினே நன்றி. சிலுவைதனை அனுபவித்து நன்றி சிந்தைகளை மாற்றினே நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து ஒரு மாற்றி நடத்துகிறேன். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து ஒரு மாற்றி நடத்துகிறேன். நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்தில்
நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு அங்கிடும் பலன் தந்தி நன்றி தப்பி செல்ல வழி செய்து நன்றி அங்கிடும் பலன் தந்தி நன்றி தப்பி செல்ல வழி தந்தி நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே நன்றிக்கு விசுவாச புடமிட்டு நன்றி ஒன்றாக விளங்க செய்தி நன்றி விசுவாச புடமிட்டு நன்றி ஒன்றாக விளங்க செய்தி நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு அப்பா நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு ஆமாண்டவரே எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் நன்மைக்காகவே செய்கிற தேவன். அல்லேலூயா. ஓரிபாரா சந்தல ரிபானா சியாரா பாலபாரா தியானமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹால் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே நாமம் மகிமைப்படுவதாக. Glory to God, glory to God, glory to God. விகாரமா சந்தன வராதியானமா சாலகத நௌடல பரதினி. ஹalleluya 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 ஹalleluya. சோதரம் சோதரம்.
Hallelujah. Sodram, 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 Sodram. Oh, Riba Baba Shandala, Rabala Baraba, Dinara, Shandala. Hallelujah, Hallelujah. Sodram, 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 Sodram. Sodram, 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 Sodram. Hallelujah. Sodram, 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 Sodram. Hallelujah. Sodram, 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 Sodram. ஆமென். வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்தரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்தரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்தரி, வாக்குகள் மாறா நன்மைகள் செய்தார் ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. வளர்ந்திட பாதையில் வழியை காட்டின ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. வளர்ந்திட பாதையில் வழியை காட்டின ஸ்தோத்தரி, வாழை நேரத்தில் வைத்தியரான ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமான ஸ்தோத்தரி, சகாயம் செய்யும் கண்மலையான ஸ்தோத்தரி. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமான ஸ்தோத்தரி, சகாயம் செய்யும் கண்மலையான ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி நலமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்தரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்தரி. எல்லாரும் சொல்லுமா, தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்தரி, வாக்குகள் மாறா கிருபை தந்தார் ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. இம்மட்டு நடத்தின இம்மானுவேலர் ஸ்தோத்தரி, இனியும் நடத்தும் ஸ்தோத்தரி. இம்மட்டு நடத்தின இம்மானுவேலர் ஸ்தோத்தரி, இனியும் நடத்தும் எபினேசரை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி நலமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்தரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்தரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்தரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்தரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்தரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா
hallelujah, hallelujah, amen, 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 hallelujah. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, hallelujah 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 hallelujah, 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 hallelujah 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 hallelujah. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ உம்முடைய கிருபை மேலானது தகப்பனே. ஹalleluya ஹalleluya. எங்கள் நன்மைகள் செய்த எங்கள் ஆண்டவருக்கு எங்கள் துதியை நாங்கள் செலுத்துகிறோம். ஷாபானா ரீதானா ஹalleluya. இயேசுவே உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். துதிகள் மத்தியிலே வாசம் செய்பவரே உம்மையே ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா. உம்மையே மகிமைப்படுத்துகின்றோம். துதிக்கு பாத்திரரே உமக்கே ஆராதனை. தேங்க்யூ லார்ட். ஆசீர்வதித்து வழிநடத்தும் அதிசயங்களை காணப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே சில தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம். லேலுயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord Jesus name. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். படிங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ஸ்தோத்திரம். Praise God. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். வாசஸ்தலங்கள் என்கிறதான தலைப்பிலே நம்ம இப்பொழுது ஒரு சில வசனங்களை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வாசிங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிங்க. 21:3 படிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அல்லேலூயா. சோதரம். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப அந்த வசனத்தை வாடிங்களேன்.
மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். ஒரு பெரிய சத்தம். அந்த சத்தத்தை நான் கேட்ட பொழுது அதில் இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. பாருங்கள், மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. யாருக்கு? தேவனுக்கு. தேவன் அகில உலகத்தையும், நம்ம காணக்கூடியவைகள் காணக்கூடாதவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து படைத்து எல்லா சூழ்நிலையும் வச்சுட்டு இப்ப அவர் சொல்றாரு, வாசஸ்தலம் எங்க இருக்கான்? மனுஷங்களுக்குள்ளதான் நான் வச்சிருக்கேங்கிறார். அவர் தங்குற இடம் எங்க இருக்கான்? மனுஷர்களுக்குள்ள இருக்கு என்று சொல்லுகிறார். மனிதர்களுக்குள்ளே அவர் தங்குகிற இடத்தை ஸ்தாபித்திருக்கிறார். நம்ம பல இடங்கள்ல ஸ்தாபிப்போம். அதனால எலிசாவை பார்த்தோம். எலிசா தன்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அவர் எந்த ஒரு காரியமும் பண்ணல. தனக்கு ஒரு கூடாரத்தை நியமிக்கிறதுக்கு எதையும் பண்ணல. அவர் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கனமுருந்திய மனுஷனுடைய வீட்டிலே அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தமாக ஆகாரம் புசித்தார். அது நிமித்தமாக அடிக்கடி போக்குவரத்துமாக இருந்ததுனால அவர் ஒரு பரிசுத்தவான் என்று கண்டு கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவள் ஒரு பரிசுத்தவான் என்று கண்டு கொண்டார். அது நிமித்தமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு வீட்டை அவளுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். ஆம், கர்த்தருடைய பிள்ளைய 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு வீட்டை உண்டு பண்ணுறாங்க. சோத்திரம். ஆகவே அந்த 2 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை அங்கே உண்டு பண்ணி அதை எலிசாவுக்கு கொடுக்குறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இப்போ நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இது 3 இணைஞ்சி ஒருமனப்பட்டு நம்ம வீட்டை, நம்முடைய பிளேஸை தேவன் வாசஸ்தலமாக அவருக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கு ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் என்ன செய்யணும்? 3 ஒன்றா செயல்பட வேணும். அது 3 ஒன்றா செயல்பட்டதுன்னா அந்த செயலில் ஆவியானுடைய மகிமை இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவன் அந்த வாசஸ்தலமாக ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய ஒரு ஒப்பீனியன்னு வச்சுக்கலாம். ஆனால் இதை நிறைய பேர் நிறைவேற்ற முடியல. அவருக்கு அந்த வாசஸ்தலத்தை கொடுக்க முடியல. தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருள் அடைஞ்சு போச்சு. ஆனால் தேவன் வாசஸ்தலம் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் இருக்குன்னு சொன்னாலும் அந்த வாசஸ்தலத்தில் என்ன இல்லை? எல்லாம் கவனிங்க. அந்த வாசஸ்தலத்தில் தேவன் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அவருடைய வார்த்தை, என்னுடைய வாசஸ்தலம் மனுஷனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு நம்ம சோதனை எப்படி எலிசாவுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கொடுக்க அந்த கனமுருந்திய ஸ்திரீ புருஷன் மனைவியெல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் 3 திசையில் இல்லாமல் எல்லாம் ஒன்றையே சிந்தித்து சோத்திரம். ஆவி ஆத்மாவுக்கு விரோதமாகவும் ஆத்மா ஆவிக்கு விரோதமாகவும் போராடினா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சோத்திரம். அதனால் முதலாவது ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒரு மனுஷன் சீர்படுத்த வேண்டும். எல்லாத்தையும் ஒன்றாக்கணும். ஒன்றாக்கி தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தணும். அப்படி நிறுத்தியாச்சுன்னா ஸ்தோத்திரம், இப்போ அவருடைய வாசஸ்தலமாக மாறிடலாம். அவருடைய வாசஸ்தலமாக சீக்கிரத்தில் மாற முடியல. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய போராட்டங்கள். மனிதர்கள் இன்னைக்கு தினமும் பல தீர்மானங்களை எடுக்கிறார்கள். தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுக்காக எதையா செய்ய வேண்டும் என்று. ஆனால் முடியறதில்லை. ஆண்டவருக்கென்று அதை செய்ய முடியல. கர்த்தருக்காக ஒரு ஊழியத்தை செய்யணும் என்று தீர்மானம் எடுக்கிறார்கள். முடியல. அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியல. கர்த்தருக்கென்று எதையாவது நாம் கொடுக்கணும் என்று தீர்மானிக்கிறார்கள். ஆனால் நாட்கள் நகரும் போது அதையும் முடியவில்லை, விட்டு விடுகிறார்கள். ஆனால் தேவன் மாத்திரம் நினைத்து கொண்டிருக்கிறார், என்னுடைய வாசஸ்தலம் மனுஷனுக்குள்ளதான் இருக்கு என்று நினைக்கிறார். ஆனால் மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, அதை தெய்வத்துக்கு கொடுக்கறதுக்கு மறுக்கிறான். பார்த்தீங்களா? தெய்வத்திற்கு அதை கொடுக்கறதுக்கு மறுதளிக்கிறான். ஏன்னா அவனுடைய இருதயம் ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு ஒரு விதமாகவும் இன்னொரு நாளைக்கு இன்னொரு விதமாகவும் இருக்கு. சோத்திரம்.
ஒரு நாளைக்கு பாவ உணர்வோடு வாழுது, இன்னொரு நாளுக்கு ஒரு துணிகரமான பாவங்களுக்கு நேராக போகுது. அதனால அவனுடைய ஆவியையோ ஆத்மாவையோ சரீரத்தையோ அந்த மனிதன் கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நீங்க ஸ்தோத்திரம், இந்த வாசஸ்தலத்தை குறித்து இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும். என்னன்னா, சில இடங்களில் நம்ம அநேக விஷயங்களுக்கு இடம் கொடுக்குறோம். அதனால் அநேக விஷயங்களுக்கு இடம் கொடுக்கறதுனால அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே தேவன் தங்கி வாசம் பண்ண முடியாத ஒரு அவல நிலைமை ஏற்படுது. அதனால் தேவனே தங்கி வாசம் பண்ணணும் விரும்புகிறேன். தேவனே நடக்கணும்னு விரும்புகிறேன். அவரே நம்ம நடத்தணும்னு விரும்புகிறேன். அதைத்தான் 52 ஏசாயா 52 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு பாருங்க, படிக்க பார்க்கலாம். 52 1 2. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இந்த 2வது வசனத்தில் தூசியை விதற விட்டு எழுந்துருன்னு சொன்னாரு. சொல்லிட்டு அடுத்தது கீழே என்ன சொன்னா பாருங்க, வீற்றிரு. சொல்லுங்க, என்ன செய்ய? வீற்றிரு. சொல்றா, ஒரு கண்ட்ரோல். வீற்றிரு என்று சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தேவன் வீற்றிருந்து அவங்கள ஒரு கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்களேன். கண்ட்ரோல். அவர் கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறார். சொல்லுங்க, என்ன செய்ய விரும்புகிறார்? ஆமாம், அவர் வீட்டிலிருந்து கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறார். பார்த்தீங்களா? அந்த வாசஸ்தலத்தில் ஒரு உள்ள போகாமல் என்னத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவருடைய வாசஸ்தலம் ஜனங்களுக்குள்ளே தான் இருந்ததுன்னு அந்த மக்களை கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் அவர் இங்கே சொல்கிறாரு, ஒரு 5 விதமாக சொல்கிறார். சோதரர் சபை ஒரு 5 விஷயமா 5 விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். 1ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. 1ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமாம், சபை எப்படின்னா, தேவன் தங்கி வாசம் பண்ணணும் அப்படின்னா ஒரு வல்லமையில நிறைஞ்சிருக்கணும் சபை. சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? மனுஷனும் அப்படிதான், சபையும் அப்படிதான். எப்போதும் ஸ்தோத்திரம், ஒரு வல்லமையில நிறைஞ்சிருக்கணும். இப்போ நல்ல சாப்பாடு நல்லா சூடாக இருந்தால் நம்ம சுவையாக சாப்பிட்றோம். அதே கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு இருந்தால் என்ன பண்ணுறோம்? தூக்கி போட்டுடுறோம். என்ன இது சாப்பாடா, இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி தூக்கி போட்டுடுறோம். நல்லா யோசிச்சு பாருங்க சோதரன். அப்போ எந்த ஒரு விஷயமும் புதுசாக இருக்கும்போது அது எல்லாருக்கும் நல்ல பிரயோஜனமாக இருக்குது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ என்னன்னா, ஒரு வல்லமை உள்ள ஒரு அனுபவம் இல்லை, ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் நிறைஞ்சி இல்லை. சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு என்ன இருந்தாலும் எதையும் விரும்ப மாட்டாங்க. அது எல்லா விஷயத்துலையும் சரி, புருஷமணி வாழ்க்கையிலையும் அப்படிதான், சோத்திரம் ஒரு தொழிலையும் அப்படிதான். ஒரு சாதாரணமாக அப்படி இருக்கிறத யாரும் விரும்புறதில்லை. ஏன்னா ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாருன்னா, சியோன் என்று சொல்கிறது சபை தான். அந்த ஆண்டவர் அந்த சபையை என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த வல்லமையினால நிறைஞ்சி இருக்கணும்னு விரும்புகிறார். பார்த்தீங்களா? மனுஷனிடத்தில் தேவன் வாசஸ்தலங்கள் இருக்கு. அந்த வாசஸ்தலத்தில் ஆண்டவர் தங்கி கிரியை செய்யணும்னா, மனுஷனாக இருக்கட்டும் சபையாக இருக்கட்டும், 2 பேருமே நல்ல வல்லமையினால் நிறைஞ்சி காணப்படணும். சோத்திரம், அவங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கணும். சோத்திரம், ஆமாம், அந்த வல்லமை இருந்துச்சுன்னா எந்த பேயும் நம்ம சீக்கிரம் தொட முடியாது. பார்த்துக்குங்க, ஒரு வல்லமை வேணும். சொல்லுங்க, என்ன வேணும்? ஒரு வல்லமை வேணும். சோத்திரம், வல்லமை இல்லாத சோத்திரம். இப்போ ஒரு சுவையாக ஒரு சாப்பாடை சாப்பிட்றோம், நம்ம விரும்புகிற இனிப்போ அல்லது நம்ம விரும்புகிற உப்போ இல்லைன்னா அதை நம்ம விரும்புறதில்லை. இது என்ன உப்பும் இல்லை இனிப்பும் இல்லை, இது என்ன சப்புன்னு இருக்கு, இது எதுக்கு அப்படிம்போம். மாதிரி சபைகள் இன்னைக்கு, மனுஷனுடைய இருதயம் இன்னைக்கு தேவன் வாசம் பண்ணக்கூடிய நிலையில அது சரியா வரல இன்னும். சோத்திரம், ஒரு வல்லமை நிறைஞ்சு இல்லை இதுல. சோத்திரம், வல்லமை நிறைஞ்சு கிடையாது. சோத்திரம் அப்படியே இருக்கு. சோத்திரம், அல்லேலூயா. அந்த 1ஆம் வசனத்துல 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, சபை வல்லமையா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஆமாம், வல்லமையா நிறைஞ்சு இருக்கணும். சோத்திரம், அதே போல ஒவ்வொரு தேவ மனுஷனும் தேவ வல்லமைனா நிறைஞ்சிருக்கணும். அவன் ஆவி ஆத்மா சரீரம் அதை குளிப்பாட்டி இருக்கணும், அதுல ஃபுல்லா நனைஞ்சிருக்கணும். நனைஞ்சது போல நடிக்கிறது இல்லை.
ஆண்டவருடைய கிரியை வெளிப்படுத்தணும். சில பேர் நடிப்பாங்க என்னன்னா அப்படியே தேவன் இருக்கிறது போல நடிப்பாங்க, தேவன் தன் கூட இருந்து வேலை செய்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரு மண்ணு இருக்காது. சோத்திரம், அல்லேலூயா. ஒரு மண்ணு இருக்காது. சோத்திரம். ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க, நான் 30 வருஷம் விசுவாசி, 40 வருஷம் விசுவாசி, நான் 50 வருஷம் தெரியுமா அப்படின்னு. 50 வருஷத்தில் என்ன தள்ளினாங்கன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஒரு 10 பேரை கூட ரெஜுக்குள்ள நடத்திருக்க மாட்டாங்க. இது 50 வருஷம் விசுவாசியா? சோத்திரம். இது 40 வருஷம் விசுவாசியா? ஒன்றும் இருக்காது, ஒரு வல்லமே இருக்காது. சோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், ஒன்றும் ஒரு வல்லமை இருந்தால் தானே ஆண்டவர் என்ன கிரியை செய்ய முடியும். ஒரு வல்லமையும் கிடையாது. சோத்திரம். யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கா? உங்கள் சபைக்குள்ள அந்த வல்லமை இருக்கா? சபை வளராது. ஆண்டவருடைய வாசஸ்தலம் தான் உங்கள் சபை. ஆனால் உங்கள் சபை இன்னும் வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்கும். சோத்திரம். ஏங்க, சபை ஒன்றும் கட்டணம் வளராது. நம்ம எந்த அளவுக்கு கட்டணத்தை போட்டோமோ அந்த அளவுக்கு அந்த கட்டணம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த அளவுக்கு போட்டோமோ அந்த அளவுக்கு தான் கட்டணம் இருக்கும். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நல்லா கவனிங்க, அந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிறா இல்லை விசுவாசி, அவங்க தான் வளரணும். அந்த ஊழியக்காரன் தான் வளரணும். சோத்திரம். ஊழியக்காரனும் விசுவாசியும் வளர்றது தான் சபை வளர்ச்சி. சோத்திரம். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நம்ம இந்த இடத்துல வாழ்கிறோங்கிறது தான் தப்பு. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, நடிக்கிற வாழ்க்கை. சோத்திரம். இன்னைக்கு சபைகள் நடித்து கொண்டிருக்கிறது வல்லமை இருக்கிறது போல. சோத்திரம். ஆனால் முழுசா சத்துருடைய கிரியைகள் தான் நிறைஞ்சிருக்க தவிர ஆண்டவருடைய வல்லமை இருந்தால் வல்லமையான காரியங்களை வெளிப்படுத்தணும். ஆதி காலங்களில் இருந்துச்சு, வல்லமையை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இப்போ நம்மகிட்ட இல்லை, அதை ஒத்துக்கிறதும் இல்லை. சோத்திரம். பெரிய டாட்டா பிர்லா மாதிரி பேசுறதுல குறைகிறது இல்லை. ஆனால் என்ன இல்லை, ஒரு வல்லமை வெளிப்படுத்தலை. சோத்திரம். அதனால் ஏதாவது ஆண்டவருக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கணுங்க. உங்கள் சபையும் நீங்களும் ஒரு வல்லமை நிறைஞ்சவங்களா இருக்கணும். சோத்திரம். வல்லமை நிறைஞ்சிருக்கணும், கர்த்தருடைய வல்லமை இருக்கணும். சோத்திரம். நிழல் பட்டாலே சுகமானாங்க ஆதிகால சபையில். ஆனால் இன்னைக்கு என்ன பட்டாலும் சுகம் ஆகாது. சோத்திரம். பார்த்தீங்களா? என்ன பட்டாலும் சுகம் ஆகாது. சில பேர் சுகமாகி நன்றிலாம் போயிடுவாங்க, அது வேற. சோத்திரம். நிறைய இடத்துல அப்படி ஆயிட்டு இருக்கு. நிறைய அப்படி போயிட்டாங்க, ஊருப்பட்ட பேர் அப்படி இருக்கிறாங்க. சோத்திரம். பார்த்தீங்களா? அப்படி நன்றி இல்லாமல் போயிடுவாங்க. அது சபையில் வல்லமை இருந்தால் அதுக்கெல்லாம் குறவே இருக்காது. அடுத்தது அந்த 2வது வார்த்தை பாருங்க, அதில் என்ன சொல்றாரு பாருங்க, படிக்க பார்க்கலாம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இல்லைங்க, அதே வசனம் தான். உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை உடிச்சிக்க என்று சொல்றார். இந்த தேவனுடைய வாசஸ்தலம் அலங்காரமாக இருக்கணும். புரியுதுங்களா? எப்படி இருக்கணும் சொல்லுங்க, வாய் திறந்து. அலங்காரமாக இருக்கணும். சோத்திரம். தேவனுடைய வாசஸ்தலம் எப்போதும் அலங்காரமாக இருக்கணும். அதுதானே சங்கீதக்காரன் சொல்றாரு, பரிசுத்தமானது நித்திய நாளாக ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கு. எங்க இருக்கு அந்த வசனம்? பேபன்லாம் இருந்தால் கதை நடக்காது. எங்கே இருக்குன்னு கேட்டால் எடுத்து வாசிக்கணும். ஒவ்வொரு சபையிலையும் அப்படி தான் இருக்கிறாங்க மக்கள். நாங்கள் போகிற எல்லா சபையிலையும் 93:5 படிங்க. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கு. பாருங்க, இந்த வாசஸ்தலம் எப்படி இருக்கணும்? ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கணும். சோத்திரம். எப்போதும் ஒரு அலங்காரம் இருக்கணும். அது என்ன அலங்காரம்னு இந்த இடத்துல சொல்றாரு, பரிசுத்த அலங்காரம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எப்படி இருக்கணும்? பரிசுத்த அலங்காரம். இப்போ பரிசுத்த அலங்காரத்தை விட்டுட்டு வேற என்னென்னமோ அலங்காரத்தெல்லாம் எடுத்து போட்டதுனால பரிசுத்தத்தை இழந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் 2 இடத்துலையும் ஒன்றா இருக்க போகிறதில்ல. ஒன்று பரிசுத்தவான்கள் இடத்துல இருப்பார், இல்லைன்னா அவரிடத்துல அவர் தங்கியிருப்பார், அவ்வளோதான். ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ உலகத்தையும் அலங்கரிச்சு வச்சுக்குவாங்க, அப்புறம் பரிசுத்தையும் அலங்கரிக்கிறாங்களாம். நீ என்னைக்கு உலகத்தை அலங்கரிக்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் ஒன்று எஸ்கேப், அவர் போயிட்டார். ஆனால் அவர் போனது தெரியாமல் இன்னும் என்ன பண்ணுறோம், ஆண்டவர் தான் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் தான் என் கூட இருக்கிறாருன்னு நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு. ஆனால் அவர் கூட இல்லை. ஏன்னா அவர் என்னைக்கு அலங்காரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சியோ அன்னைக்கே அவர் வெளியே போயிட்டார். சோத்திரம்.
இந்த அலங்கார வஸ்திரங்களை தான் உடுத்த சொல்லியிருக்காரு தவிர, நல்ல கவனி, அலங்கார வஸ்திரம் என்று சொல்லுகிறது ஆசாரிய வஸ்திரங்கள், அது நமக்கு தேவையில்லை. சோத்திரம். இன்னைக்கு அலங்கார வஸ்திரம் என்று சொல்லுது, தேவாலயத்தில் ஒருத்தன் வந்தா அந்த வஸ்திரத்தை கண்டு யாருமே இடறக்கூடாது. வயசுக்கேற்ற வஸ்திரம் இருக்கு, வயசுக்கேற்ற வஸ்திரங்கள் இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு திருமணம் ஆனவர்களும் ஆகாதவர்களையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா திருமணம் ஆனவங்களும் சுடிதார் போட்டு வராங்க, திருமணம் ஆனவளும் சுடிதார் போட்டு, ஆகாதவளும் சுடிதார் போட்டு வரா. இவன் திருமணம் ஆனவளா ஆனாவன்னு தெரியல. சரி, திருமணம் தான் ஆச்சு, ஏதாவது வேற முறைப்படி அடையாளம் ஏதாவது இருக்குன்னா அதுவும் கிடையாது, அதுவும் இல்லை. அதனால இவங்க திருமணம் ஆனவங்க மாதிரியே தெரியல. அதனால இப்போ என்னாச்சுன்னா, நான் உலகத்தா மாறி இருக்க விரும்புகிறேன்னு தன்னை காட்டுறது. எப்படின்னா, நான் உலகத்தா மாறி இருக்கிறேன், அவரை மாதிரி நான் வாழ்கிறேன் என்று சொல்கிற மாதிரி இப்போ நம்ம போயிட்டோம். அதனால் இப்போ நம்ம நாம இல்லை, உலகத்தானை போல நம்ம மாறிட்டோம். இப்போ உலகத்தான் தான் இப்போ நம்ம நடத்துறது. சோத்துறேன். உலகம்தான் இப்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ அலங்காரம் மாறி போச்சு, பரிசுத்த அலங்காரம் மாறி போய், பரிசுத்த அலங்காரம்னா எப்போதும் ஒரு தேவஜனம் கரெக்டாக இருப்பாங்கன்னா ஒரு ஒயிட் ட்ரெஸ், எப்போயாவது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு சபைக்கு வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி டிசைனாக சோத்திரம், கவுனு மாடல், அப்புறம் சுடிதார் மாடல், இப்படி மாடலாக சோத்திரம். இந்த பிள்ளை பெற்றவங்கெல்லாம் அப்படியே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகம் என்ன ஆகுறது? சோத்திரம். ஒரு தாய் என்கிற அந்த நிலைமை உங்கள் மேலே இல்லை. சோத்திரம். ஒரு தாய் என்கிற பேர் அந்த இடத்துல, நீங்கள் குழந்தைய பெற்ற பிறகு நீங்கள் தாய் என்கிற பேரோட நீங்கள் இருந்துட்டா நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் தாய்ங்கிற பேரை விரும்ப மாட்டீங்க. அதனால் தாய் என்கிற பேரை விரும்பாமல் என்ன விரும்புகிறீங்கன்னா, உலகத்தில் ஒரு வாலிப பெண்ணாகவே இருக்க விரும்புகிறீங்க, ஒரு வாலிப பிள்ளையாகவே இருக்க விரும்புகிறீங்க. அப்போ உங்கள் பிள்ளை எப்படி உங்கள் பாசத்தில் வளர முடியும்? யோசிச்சு பார்த்தீங்களா? உங்கள் பாசத்தில் உங்கள் கண்ட்ரோலில் அந்த பிள்ளை இருக்குமா? நீ நினைக்கிறது ஒரு பொண்ணை போல் வாழணும்னு நினைக்கிற, நீ நினைக்கிறது ஒரு வாலிப பிள்ளையை போல் இருக்கணும்னு நினைக்கிற, நல்ல டிசைனாக ட்ரெஸ் உடுத்தி நான் அப்படி தான் வாழணும்னு நீ நினைக்கிற. ஆனால் பிள்ளைங்க என்ன நினைக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரு தாய் வேணுங்க, எப்போதும் உன் மடியில் சாஞ்சிக்கணும், உன் மேலே ஒட்டிக்கணும் என்றெல்லாம் நினைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு உன் பிள்ளைகளுக்கு உன்ட்ட இடம் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க நாளைக்கு உன்னோடைய தான் இருக்குமென்று நீ நினைக்கிறியா? நீ கிழிச்ச கோட்டில் அது நிற்கும்னு நினைக்கிறியா? இன்னைக்கு பிள்ளைங்க திசை மாறி போகிறதுக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? பிள்ளைய பெற்ற உடனே ஒதுக்கிடுறாங்க பெற்றோர்கள். ஒதுக்கிட்டு தங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற பாதையை தெரிந்து கொண்டு அவங்க அப்படி போகிறதுனால பிள்ளைகள் இன்னைக்கு அப்படி ஒரு தேவ அன்பு இல்லாமல் வளர்கிறாங்க, பெற்றோர் அன்பு இல்லாமல் வளர்கிறாங்க. அதனால தான் உலகத்தில் சில அன்பை தேடி போகிறாங்க. ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல முடியாது, பிள்ளைகள்கிட்ட குறை கிடையாது, குறை பெற்றோர்கிட்ட தான். சோதரன். பெற்றோர் தன்னை வேற ஒருத்தருக்கு அடமானம் வைக்கும்போது பிள்ளைங்களும் தங்கள் அன்பை வேற ஒருத்தருக்கு அடமானமாக கொடுத்து விடுகிறார்கள். இது என்ன தப்பு? சொல்லுங்க, என்ன தப்பு? நீங்க செய்யற தப்புன்னு சொல்லாம பிள்ளைகள் செய்த தப்பை மாத்திரம் தப்பு என்று சொல்லி அந்த பிள்ளைகளை கொன்னு தீக்கிற வழிக்கும் என்ன செய்யறீங்க? கொன்னு தீக்குறீங்க. யோசிச்சு பாருங்க. இப்படிதான் அநேக பிள்ளைகள் இன்னைக்கு சித்திரவதைப்பட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இப்போ நல்ல ஒரு சூழ்நிலையில் இல்லை. ஸ்தோத்திரம். நல்ல ஒரு சூழ்நிலை இல்லை, தேவ அன்பில் இல்லை, பிள்ளை பெற்றோருடைய அன்பில் இல்லை, எல்லாம் திசை மாறி போயிட்டு இருக்கு, வண்டியெல்லாம் திசை மாறி போச்சு. ஸ்தோத்திரம். அது காரணம் என்னன்னா, ஆரம்பம் பேசிக்கே சரியில்லை, அதனால வளர்ப்பு இல்லை, ஒரு உண்மையான தாய் அன்பு கிடைக்கல, ஒரு தந்தை அன்பு கிடைக்கல. ஸ்தோத்திரம். அதனால அந்த பிள்ளை திசை மாறி போச்சு. இதுக்கு காரணம் பிள்ளைகள் கிடையாது. 5 விளையாது 50 விளையாது நம்ம சொல்கிறோம்ல, நம்ம என்ன பிள்ளைகளை என்ன பார்த்து வளர்க்குறோமோ அப்படி தான் நம்ம பிள்ளை வளர போகுது. நீங்கள் எந்த நிலைமையில் பிள்ளையை வளர்க்குறீங்களோ அதுதான் வளர போகுது. அந்த இடத்துல தான் அது நிற்கும். சோத்திரம். அது வேற எங்கேயும் போகாது. இப்போ ஆண்டவர் ஒரு வாசஸ்தலமாக நம்ம எண்ணி நினைக்கிற அந்த நேரத்தில் என்னென்ன வேலை நடந்து குடும்பங்கள்லாம் எங்கே போய் நிற்கிது பாருங்க. அல்லேலூயா. வேதனைக்குரியதுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. சோத்திரம். பிள்ளைகள் ஒன்றா குடும்பத்தில் இருக்கலாம், ஆனால் உங்கள் அன்பில் இருக்க மாட்டாங்க. சோத்திரம். உங்கள் அரவணைப்பில் இருக்க மாட்டாங்க. நேரம் வரும்போது உன்னை தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. உண்மையான அன்பு கிடையாது. நீ அன்பு பிள்ளைக்காக என்ன கிரயம் செலுத்துறேன்னு தெரிஞ்சிருக்கணும். பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன கிரயம் செலுத்துறீங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். நாளைக்கு அந்த பிள்ளைங்க உங்களை கனம் பண்ணாமல் போகிறதுக்கு காரணமே அதான். சிலர்லாம் பெற்றோரை மறந்தே போயிடுறாங்க. ஆமாம், பிள்ளைகளை மறந்து போயிடுறாங்க. பிள்ளைகள் மறந்துட்டாங்க பெற்றோர்கள் இன்னைக்கு நல்ல ஸ்டேஜுக்கு வரும்போது யாரும் நிற்கிறது இல்லை. பிள்ளைகள் நல்ல ஸ்டேஜுக்கு வரும், பெற்றோர்கள் அவங்க கவனிக்கிறது இல்லை.
நம்ம நினைக்கிறோம் அது காரணம் வந்து அப்படி இப்படிலாம் சொல்கிறோம். உடனே நம்ம 2 வசனத்தை சொல்லி நீ பிள்ளைய அப்பா அம்மா கவனிக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் தான் பிள்ளைகள் மனசில் காயமாக மாறி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெறுப்புத்தன்மையை கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அதனால் இப்போ அந்த பிள்ளைங்க பெற்றோரை கனப்படுத்த முடியாமல் தவிக்கிறாங்க. ஏன்னா எந்தெந்த காலத்தில் எப்படி எப்படி இருக்கணும்னு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். குளிர் காலத்தில் ஒளிஞ்சிருக்கணும், வெயில் காலத்தில் மறைஞ்சிருக்கணும். சொல்லுங்கள். வெயில் காலத்தில் கொஞ்சம் நிழலில் போய் தேடி மறைஞ்சிருக்கணும், குளிர் காலத்தில் ஒளிந்திருந்து குளிரில் காயணும்னு பார்க்குறோம். இந்த மாதிரி காற்றடி காலத்தில் காற்றிலையும் சிக்கக்கூடாது. இப்படி அந்தந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னு கடவுள் வச்சிருக்கிறார். ஒரு பிள்ளை பெற்றவங்க எப்படி இருக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். பிள்ளை பெற்றவங்க பிள்ளைகளை பெற்றவங்க மாதிரி இருக்கணும். பிள்ளை பெறாத மலடியே என்று சொல்லுகிறது வந்து அது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க உபத்திரவப்பட்டு அவங்க நிறைய பேரை இழந்துட்டு பாபிலோனில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவங்க வெளியே வரும்போது அப்படி தான் வராங்க. ஆண்டவர் மறுபடியும் நான் பிள்ளைத்தாட்சியாக இருக்கிற நான் உன்னை மறுபடியும் என்ன செய்ய போகிறேன், மகிழ்ச்சியாக்க போகிறேன்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை தான் இங்கே சொல்லுகிறார். சரி இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா கவனிப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பிள்ளைகளை நல்ல ஸ்டேஜில் கொண்டு வரணும்னா நல்லா கவனிங்க. ஏன் வந்து தேவனுடைய வாசஸ்தலத்தை நம்ம இப்போ இன்றைக்கி புறக்கணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் வாசஸ்தலத்தில் நாம் முதலாவது இல்லை. அதை புரிஞ்சுங்க. பிள்ளைகளுடைய வாசஸ்தலத்தை நாம் முதலாவது இல்லை. அதனால தான் இப்போ நம்ம இடத்துலையும் ஆண்டவர் இருக்க முடியாத சூழ்நிலை வருது. இப்போ ஆண்டவரை விட்டுடுறோம். கர்த்தரை விட்டுட்டு நம்ம இஷ்டம் போல தான் வாழ நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம வாசஸ்தலத்தில் இன்னைக்கு ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிற நீய நல்லா கவனிக்கணும். ஏதாவது கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறோமா? அவர் தான் இருக்கிறாருன்னு சொல்கிறோம்ல, அவர் இருக்கிறாருன்னு சொல்லுகிற நாம அவரை எங்கெங்கெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம், எப்படியெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம், அவர் எங்கெங்கெல்லாம் நம்ம கொண்டு மகிமைப்பட்டிருக்கிறார், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. எது தேவ மகிமை? எது தேவ மகிமை? ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்கள் வாசஸ்தலத்துக்குள்ள நான் தான் இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஆனால் அவர் விருப்பத்தை இன்னைக்கு நம்ம ஏற்க மனசு இல்லை. நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம செயல்படுத்துகிறோம். அவர் மாத்திரம் இருக்கணும்னா அவர் வேலை தான் அங்கே நடக்கணும், வேற எந்த வேலைக்கும் இடம் கிடையாது. அவர் வேலை தான் அங்கே நடக்கணும். சோத்ரா அல்லேலூயா. ஆமாம், உலகம் எதுவுமே நம்ம டச் பண்ணக்கூடாது. உலகத்தை அப்படியே நம்ம ஒதுக்கி வச்சிடணும். ஒதுக்கி வச்சுட்டு அடுத்தது என்ன, அவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செஞ்சது மாதிரி நீங்கள் நானும் அவர் அடுத்தது என்ன ஆண்டவரே செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும். பவுல் என்னைக்கு மனம் திரும்பினாரோ அன்னைக்கே கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணணும். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த பாட்டை வந்து நான் பாடினேன். என்னப்பா செய்யணும் சொல்லுங்க, செய்கிற என்னப்பா செய்யணும் சொல்லுங்க, செய்கிற என் மனம் போல நான் அலைந்தேனே, என் மனம் போல நான் அலைந்தேனே, என்னை தேடி வந்தீரே, அன்பு வைத்து அணைத்தீரே, என் மேல் இரக்கம் வைத்து அணைத்தீரே, அன்பு வைத்து அணைத்தீரே, என் மேல் இரக்கம் வைத்து அணைத்தீரே, அப்பா செய்யணும் சொல்லுங்க, செய்யற என்னப்பா செய்யணும் சொல்லுங்க, செய்யற ஆளான இடத்தில் தங்கி தவிக்கும் ஆந்தையை போலானே, ஆளான இடத்தில் தங்கி தவிக்கும் ஆந்தையை போலானே, தனிமையாய் துக்கித்து நின்றேனே, என்னை தேடி கண்டு பிடித்தீரே,
தனிமையாய் துக்கித்து நின்றேனே, என்னை தேடி கண்டு பிடித்தீரே, என்னப்பா செய்யணும் சொல்லுங்க, செய்யற என்னப்பா செய்யணும் சொல்லுங்க, செய்யற பாவத்தை பால் போல் பருகினேனே, அதின் தண்டனையை நான் அறியாமலே, பாவத்தை பால் போல் பருகினேனே, அதின் தண்டனையை நான் அறியாமலே, ஓம் ரத்தத்தினால் என்னை கழுவினீரே, என்னை மீட்டு கொண்டீரே, ஓம் ரத்தத்தினால் என்னை கழுவினீரே, என்னப்பா செய்யணும் சொல்லுங்க, செய்யற என்னப்பா செய்யணும் சொல்லுங்க, செய்யற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவன் தங்கும் வாசஸ்தலம் மனுஷனுக்குள்ள இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அவனும் அதை கெடுத்து வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு நம்ம வாசஸ்தலம் எப்படி இருக்கிறதுன்னு சற்று யோசிச்சு பார்ப்போம். மீதமுள்ளதை நாளைக்கு பார்க்கலாமா? ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, பட் எங்களோடு கூட இருந்த இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த வசனங்கள் எங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை புதுப்பித்து நாங்கள் ஒரு வாசஸ்தலமாக மாறி தேவன் விரும்புகிற ஸ்தலமாக இருந்து தேவனை தாங்கி சுமக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையில தந்து எங்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.